ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிஷத்துக்கு இந்த மாதம் திருவோண நட்சத்திரத்துல பிறக்குதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கடக ராசிக்கு இப்பதான் இந்த மாசத்துல இருந்து தான் ஸ்டார்டிங். நல்ல அதாவது சனி வாக்கியப்படி வேற பயிற்சி ஆயிட்டாரு. பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டாரு. 2 கூடைய சூரியன் உங்களுக்கு எங்க இருக்காரு? 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. அது மட்டும் இல்ல 11 கூடிய சூரியன் உங்களுக்கு 4 அப்படிங்கிறது சுகஸ்தானம். அதுக்கு அதிபதி சுக்கிரன். 11 கூடையவருங்கிறது லாபம்ங்க. 11ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது 11. அந்த அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு பாக்கியஸ்தானத்துல. அப்ப பாத்துக்கங்க, சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான அமைப்புகள் இருக்கு. நீங்க நினைச்ச காரியங்களை சக்சஸ் பண்ண முடியும். தொழில் ரீதியா வளர்ச்சி, நல்ல லாபம், நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் யோகங்களும் தேடி வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. 2 கூடைய சூரியன் பாக்கியஸ்தானத்துல இருக்கனாலையும் அது கூட உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் 7 கூடைய சனியும் சேர்ந்து இருக்கனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கணும், சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கணும், அதே மாதிரி லாபம் கிடைக்கணும். லாபஸ்தானாதிபதி சனி கூட சேர்ந்திருக்காரு. சூரியன் சனி எப்பெல்லாம் கோச்சாரத்துல சேருதோ அப்பெல்லாம் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களுடைய ஆசி, பித்திருக்களுடைய ஆசிகள் இது எல்லாமே வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கணும். ஏன்னா கைக்கு தட்டி போகுது அப்படின்னா கட்டாயம் அங்க குலதெய்வ வழிபாடு இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாவும் நிறைய அனுகூலத்தையும் பெற்றுக் கொடுக்குங்க. நீங்க எடுத்த காரியங்களை வெற்றியை கொடுக்கும். இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு ஒரு சிறந்த மாதம். இது பாத்தீங்கன்னா இனி அடுத்தது புரட்டாசி மாசத்துல சனியும் சூரியனும் ஆப்போசிட்ல பாத்துக்குவாங்க. அந்த மாசம் பண்ணலாம். ஆனா இந்த மாசம் பண்ணுங்க. வருடத்துக்கு 2 முறை தான். சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால அந்த டைம்ல நீங்க பண்றது ரொம்ப விசேஷமானது. இந்த மாசத்துக்குள்ள நீங்க கட்டாயம் குலதெய்வ வழிபாடு பண்ணிருங்க. தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சிங்க, நல்ல ஆதாயம் பெறக்கூடியது. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. ஒரு புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி தொழிலுக்காக புதுசா ஸ்டார்ட் பண்றதுன்னா ஒரு நல்ல கடன் கிடைக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. ஆல்ரெடி தொழில் பார்த்துட்டு இருக்கவங்க இன்னொரு பிரான்ச் போட்டு புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இது உகந்த காலகட்டம். இந்த மாதம் நீங்க ஆரம்பிக்கலாம். தொழில்ல நல்ல வளர்ச்சி உறுதியாக இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் 9ஆம் இடம் தான் இது ப்ரொமோஷன் ஸ்தானம். பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல காசு பணம் கிடைக்கும். நீங்க நினைச்ச சீட்ல போய் உட்கார முடியும். நினைச்ச சீட் மீன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு போஸ்ட் இருக்கும்ல, ஒரு சீனியர் போஸ்ட் அப்படிங்கிற இடமெல்லாம் இருக்கும். உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும். நீங்க எவ்வளவு தூரம் உழைச்சீங்களோ அந்த உழைப்புக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அங்கீகாரம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதம் ஹெவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா 10 செவ்வாய் அஷ்டமத்துல இருக்காரு. அது போக சனி கூடயும் சேர போறாரு ஏப்ரல் 2ஆம் தேதி. அப்போ ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி 12 புதன் உங்களுக்கு அயன சயன போகத்தை குறிக்கக்கூடிய புதனும் பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல போயிட்டாரு. அதனால தூங்குறதுக்குலாம் நேரம் இருக்காது. என்னடா அது சனி போயிட்டாருன்னு சொன்னீங்க, ஆனா என்னடா தூக்கத்துக்கு நான் ஏக்கமா இருக்கேன் எனக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கடுமையாக நீங்க உழைக்கணும். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி கடுமையான உழைப்பு தான் போட்டுட்டு இருப்பீங்க. உழைப்பு உழைப்பு உழைப்பே தான் போட்டுட்டு இருப்பீங்க. இது புரியுது. ஆனா ஆனது ஆச்சு இந்த ஒரு மாசம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாசமும் கடுமையான உழைப்ப போட்டுருங்க. ஆனா நீங்க பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும். நல்ல பெரிய லெவல்ல நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மன மகிழ்ச்சி ஆகிற அளவுக்கு சம்பாதிக்க முடியும் கடகராசிக்கு. கடகராசிக்கு இந்த மாசம் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான மாசங்க. விட்டுறாதீங்க. நல்ல அதிர்ஷ்டமான மாசம். கை மேல பலன் உங்களுக்கு உறுதியாக இருக்குங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய வேண்டாம். உங்களுடைய ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணாலே முழுமையா நீங்க சாதிச்சிடலாம். அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா உங்க உடல் ரீதியாவும் நீங்க பார்த்துக்கணும். ரெஸ்ட்டும் நீங்க எடுக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எக்ஸாம்ஸ்ல ஃபியர் வேண்டாம். நோ ஃபியர். நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. நீங்க படிச்ச கொஸ்டின் தான் அங்க வரும். கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 4 கூடையவர் உச்சம் பெற்றிருக்காரு. கல்வி ஸ்தான அதிபதி 9ஆம் இடத்துல உச்சம். சுக்கிரன் உச்சம் பெற்று சூரியனோட பிரைட்டா தெரிவீங்க. பிரைட் மீன்ஸ் உங்களுடைய உடல் இல்ல, மூளை, மனசு இருக்கு இல்லையா? அந்த பிரெயின் இருக்குல்ல, அதுவே பிரைட்டா இருக்கும். பல்ப் எரியிற மாதிரி தான். நீங்க எந்த கொஸ்டினையும் மறக்கவே மாட்டீங்க. படிச்ச எல்லாமே ஞாபகத்துல உங்களுக்கு இருக்கும்.
ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த மாசம் வந்து ஹயக்ரீவர் பஞ்சமி வருது. அதனால நீங்க வந்து ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. எக்ஸாம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர், சரஸ்வதி வழிபாடுலாம் பண்ணிட்டு போங்க. நீங்க படிச்சதே அங்க வந்திருக்கும். கட்டாயம் நீங்க எழுதலாம். நல்ல மார்க் எடுப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல உயர்வா உயர்வான ஒரு விஷயங்கள குடுக்கும். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். படிக்கக்கூடியவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அற்புதமா இருக்கு. நீங்க நோ டென்ஷன், நோ பதட்டம். அதனால நீங்க மறக்கவும் மாட்டீங்க. நீங்க படிச்ச விஷயங்கள் அங்க வந்திருந்தாலும், அந்த டைம்க்கு ஞாபகம் இருக்கணும்ல. அதுக்கு தான் வழிபாடு பண்ண சொன்னேன். ஹயக்ரீவர் வழிபாடு. மறக்கவும் மாட்டீங்க. நல்லா எக்ஸாம்ஸ்ல வந்து நீங்க எழுதுவீங்க. நல்லா உங்களோட திறமைகள எக்ஸ்போஸ் பண்ணுங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அமைப்புகள் இருக்கு. கடகராசியில இருக்கக்கூடிய, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலம், நல்ல அமைப்புகள்லாம் இருக்குங்க. இப்ப அடுத்தது பெண்களுக்குங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாசம் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த மாசம் கடுமையா உழைக்கணும், ஃபீல்டு ஒர்க் பார்க்கணும். இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. ஒர்க்ல இருக்கவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் கூட இந்த மாசம் சும்மா இருக்க மாட்டாங்க. நெறைய வேல வரும். நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா இத்தன வேலையா? அப்படிங்கிற அளவுக்கு கடகராசி பெண்கள் வேல பார்க்குறவங்களுக்கு இன்னும் கூடுதல் பணிச்சுமையும், வீட்ல இருக்கவங்களும் ஏதாவது ஒரு வேலைன்னு அலைஞ்சுகிட்டு, மத்தவங்க சார்ந்த ஒர்க் உங்களுடைய தலையில வரும். ஆனா, அதுக்கெல்லாம் நீங்க நோ. எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க. நல்ல காசு பணம் சம்பாரிக்கலாம். நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு எஃபெக்ட்டும் உங்களுக்கு நல்ல பலன்கள அளிக்கும். என்னடா இது நம்ம போய் இப்படி செய்யணுமான்னு மட்டும் நெனச்சிடாதீங்க. ஓட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அதுக்கு உடனே கை மேல நல்ல பலன்கள், நீங்க நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இந்த மாச இறுதியில உங்களுக்கு கட்டாயம் ஒரு சர்ப்ரைஸ் வரும். உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நபர்கள அந்த சர்ப்ரைஸ குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வ அனுகூலத்த வாங்கிக்கங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் வந்து லக்ஷ்மி வழிபாடு, அதே மாரி இந்த நவராத்திரிகள் வருது. பொதுவாவே கடகராசியில இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாசம் வந்து இந்த வசந்த நவராத்திரிலாம் வருது. அதுல வழிபாடு பண்ணுனா, அன்னையோடைய பரிபூரணமான ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வாகன பிராப்தம் இது எல்லாம் உறுதியாக உண்டு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில இருந்த நெருக்கடி நிலைகள்லாம் மாறும். கணவன், மனைவி ஒற்றுமை பெருகும். அவங்க கிட்ட இருந்த அந்த கணவன், மனைவி கிட்ட இருந்த வேற்றுமைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி, சுமூகமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல லவ் பாண்டிங்லாம் உருவாயிரும். இவ்ளோ நாள் இருந்த இடம், அந்த பிரச்சனைகள் இருந்த இடமே தெரியாம மறைஞ்சிரும். பொதுவாவே கணவன் மனைவியுடைய உறவுகள்ல நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது நீடிக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஆத்மார்த்தமா நீங்க செய்யுங்க. கட்டாயம் அதுக்கு உண்டான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இத செய்யலாமா? செய்ய வேண்டாமா? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு குழப்பமான மனநிலை இருந்துச்சுன்னா, எது நல்லது, கெட்டது அப்படின்னு கேட்டு செய்யுங்க. கட்டாயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக உண்டு. சரிங்களா? அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், கடகராசியில இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்காம அலைஞ்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அமைப்புகள்லாம் மாறி உங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல போஸ்டிங்லாம் கிடைச்சிரும். 4 கூடியர் பதவி ஸ்தானாதிபதி உச்சமா இருக்காரு. சூப்பரா இருக்கு. திடீர்னு திருமண பிராப்தம் நெறைய பேருக்கு. 7 கூடிய சனி 9ஆம் இடத்துல போயிருக்காரு. சுக்கிரன் கூட சேர்ந்திருக்காரு. களத்திர காரகனோட சேர்றாரு. திடீர்னு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கடகராசியில இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல மேரேஜ் கைக்கூடி வரும். திருமண பிராப்தம்லாம் கைக்கூடி வரும். ஒரு ஸ்டெப் எடுத்தாலே அது வந்து ஒரு இது திருமண அந்த நிச்சயதார்த்தமோ அல்லது என்கேஜ்மெண்ட்ன்னு சொல்றோம்ல, அதுவோ அல்லது மேரேஜோ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துரும். திருமணத்துல இருக்கக்கூடிய தடை தாமதம்லாம் நீங்கிரும். இருக்கக்கூடிய குரு வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகும். கோர்ட் கேஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சனியும் 6ஆம் இடத்த பார்க்கறதுனால, உங்களுக்கு எவ்வளோ பெரிய கடனா இருந்தாலும் அதெல்லாம் படிப்படியா நிவர்த்தி ஆயிரும். தொழிலுக்காகவோ அல்லது வேற எதுக்காக வாங்கியிருந்தாலும் நிவர்த்தி ஆகும். ஹெல்த்த மட்டும் பார்த்துக்கங்க. ஒரு சிலருக்கு சர்ஜரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவு உண்டு. தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சி, நல்ல உயர்வு, நெறைய லாபம் சம்பாரிக்கக்கூடியது. 11 கூடைய சுக்கிரன் உச்சமா இருக்கு. காசு அப்படிங்கிறது வந்து பெரிய லெவல்ல ஒரு பணமா மூட்டையா கட்டி எடுத்துட்டு வர அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு வாய்ப்புகள் நெறைய தேடி வரும். கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளுமே யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய திறமைகள மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாசமா இந்த மாசம் இருக்க போது. அதே மாரி நெறைய விருதுகள் கிடைக்கும். நெறைய காசு பணம் கிடைக்கும். வெளிநாடு, வெளியூர்களுக்கெல்லாம் சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள நடத்துறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு.
1 மாத காலம் நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம்லாம் உங்களுக்கு இருக்கு. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு. அரசாங்க அதிகாரிகளுக்கு நல்ல வாழ்வு தான் அப்படின்னு சொல்லணும். நல்ல வாழ்வு தான் அப்படின்னு சொல்லணும். அந்த மாரி அமைப்பு இருக்குங்க. அஷ்டமத்திலயும் கிரகம் இருக்கு. உங்களோட ஹெல்த்தையும் நீங்க பார்த்துக்கணும். சேம் டைம் சூரியன், சுக்கிரன், சனி 3மே 9ஆம் இடத்துல இருக்கு. 11 குடையவர், 4 குடையவர் உச்சம் பெற்றிருக்காரு. திடீர்னு ஒரு நல்ல பதவி உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா, ஒர்க் பிரஷர் மண்டைக்கு மேல போகும். ஐயோ! என்ன செய்றது? அப்படிங்கிற மாரி, எ என்ன பண்றதுன்னு தெரியல. நாலா பக்கமும் இருந்து உங்களுக்கு ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா, அதுக்கு எல்லாமே வந்து ஏன்னா 6ஆம் இடத்த சனி பாக்குது. உழைப்பு அதாவது அ வ உட்கார்றதுக்கு நேரம் இருக்காது. சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்காது. அந்த மாரி உங்களுக்கு ஒர்க் பிரஷர் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா, அதுக்கு இடையில உங்களோட ஹெல்த்தையும் கவனிச்சுக்கணும். இந்த அளவுக்கு ஓடுறது எதுக்காகன்னு உணர்ந்து வேலை செய்யுங்க. ஆனா, நீங்க செய்யக்கூடிய வேலையில நல்ல காசு பணம் பார்க்கலாங்க. இந்த மாதம் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, அதுலருந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் நெறைய பக்கத்துல இருந்து உங்களுக்கு வந்துரும். அது எல்லாமே சந்தோஷமா செய்வீங்க. அதுதான் மெயின். அதாவது உங்களுக்கு ஒர்க் பிரஷர் நான் சொல்றேன். ஆனா, அதெல்லாம் உங்களுக்கு சங்கடத்த குடுக்காது. சந்தோஷமா செய்வீங்க. ஏன் அப்டின்னா, காசு வருதுல்ல, அதனால சந்தோஷமா செய்வீங்க. பல பல வகையிலிருந்து வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு, சேம் டைம் அஷ்டமத்துல கிரகம் இருக்கு. லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது, கவனமாக ஈடுபடுங்க. மாட்டிக்குவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, ராகு அஷ்டமத்துல இருந்து அந்த வேலைய தான் செய்வாரு. மாட்ட மாட்டீங்க. ஏன்னா, சனி தான் இப்ப இல்லைல்ல போயிட்டாரு. அதனால அதாவது வந்து கவனமாக செய்யுங்க. கூடுதல் கவனம் தேவை. 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது, புதன், ராகு இருக்கும்போது இந்த இது நீங்க வச்சுக்கங்க சார், வச்சுக்கங்க சார்ன்னு வாலண்டரியா வந்து குடுப்பாங்க. ஸோ, அதனால அதுல உங்களுக்கு நல்ல திறமைகள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி நீங்க பார்த்துக்கங்க. அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புங்க. அரசாங்க அதிகாரிகளுக்குலாம் இது ஒரு நல்ல அமைப்பு. உயர் பதவிகள் பெறக்கூடியது. அரசியல்வாதிகளுக்கு நீங்க வந்து இவ்வளோ நாள் அஷ்டமம் சனிலாம் இருந்துச்சு. வெற்றி பக்கம் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் போயிருக்கும். ஆனா, உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இவ்வளோ நாள் கடக ராசிக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். புது புது வாய்ப்புகள் இருக்கு. மக்களிடையே பிரபலியமாகக்கூடியது. பெரிய லெவல்ல அரசாங்கத்த ஆண்டவங்களுக்கெல்லாம் கடக ராசிக்காரங்க தான். அல்லது கடகத்துல ஒரு கிரகமாவது இருக்கணும். தமிழ்நாட்ட இதுவரைக்கும் பெரிய லெவல்ல ஆண்டவங்க எல்லாத்துக்குமே கடகத்துல ஒரு கிரகமாவது இருக்கு. அந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கனால, உங்களுக்கு கட்டாயம் வெற்றி அப்படிங்கிறது உறுதி. நீங்க ஒரு சீட் கூட கேட்கலாம். உங்களுக்கு ஒரு பொறுப்பு குடுக்கலாம். காசு, பணம் பல லட்சங்கள், பல கோடிகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு. திடீர்னு ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டு இந்த மாரி வாய்ப்புகள்லாம் இருக்கு. நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, கட்டாயம் இருக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. நல்ல பலன்கள் இருக்கு. உங்களுடைய சுயஜாதத்துல என்ன திசாபுத்தி போகுதுன்னு பார்த்து அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கங்க. யாகங்கள் பண்ணுங்க, வேள்விகள் பண்ணுங்க. இதெல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்ப கைக்கு கொண்டு வந்து குடுத்துட்டு போயிரும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இருக்கு. பொதுவாவே கடக ராசிக்கு ரொம்ப சிறப்பான மாசமா தான் இந்த மாசம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.